என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா முருங்கைக்காய் கிரேவிங்க. முருங்கைக்காய் சீசன் இல்லைங்களா, காயும் விலையும் கம்மி, நல்ல காயா கிடைக்குதுங்க. இது வந்துங்க சுடு சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சு காமிக்க போறேங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. ஒரு தவா ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி எண்ணெய் ஊத்தி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த எண்ணெயில 1/2 டீஸ்பூன் வந்துங்க சீரகங்க, 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு. அடுத்தது பாருங்க, மீடியமா 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாங்க. நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, பாதி வெங்காயம் நல்லா வதங்கின வரை என்ன செய்யறீங்கன்னா, மீடியமா 2 நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, அதையும் சேர்த்திடலாங்க. 5 பல் பூண்டுங்க, 1 இன்ச் அளவு இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்திடலாங்க. சேர்த்துட்டு கருவேப்பில் பாருங்க, 1 மினிட் கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. பாருங்க, இது வதங்கும் போது என்ன செய்யறோம் அப்படின்னா, கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவியே டேஸ்ட் பாருங்க, இந்த வெங்காயம் தக்காளி வதங்கறதுதாங்க இருக்குது. வெங்காயம் தக்காளி பாருங்க நல்லா வதங்கியாச்சு. இப்ப கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்காய் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த முருங்கைக்காய் கூட பாருங்க 4 பிஞ்சு கத்திரிக்காய்ங்க, அதை இதோட சேர்த்திடலாங்க. விதை இல்லாத பிஞ்சு கத்திரிக்காய், இதையும் போட்டு அப்படித்தாங்க நல்லா ஒரு பரட்டி விடலாங்க. பாருங்க, அடுப்பு சிம்மில் வச்சுட்டு என்ன செய்யறீங்கன்னா, கொஞ்சமா மஞ்சள் தூளுங்க, நிறைய போட வேண்டாம். சாம்பார் தூளுங்க, மல்லித்தூள் கொஞ்சங்க, 2 டீஸ்பூன் ஆகுற மாதிரி மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா பரட்டி விடலாங்க. இந்த மசாலா தூள் எல்லாம் போடும்போது சிம்மில் வச்சுட்டு இது பண்ணுங்க. பாருங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்ப என்ன செய்யறேன்னா, இந்த முருங்கைக்காய் மூழ்கிற அளவு தண்ணி ஊத்தி விட்டுருங்க. பாருங்க, 1/4 லிட்டர் தண்ணி ஊத்தி விட்டுருக்கேன். ஊத்தி விட்டுட்டு நல்லா ஒரு கலக்கி மூடி போட்டு மூடிடுங்க, வேகட்டுங்க. நிறைய தண்ணியும் ஊத்திடாதீங்க. நிறைய தண்ணி ஊத்தும் போது முருங்கைக்காய் வந்து கசகசன்னு ஆயிரும். கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணுங்க. இந்த அளவு தண்ணி ஊத்துனா போதுங்க. மூடி வச்சிருங்க, வேகட்டுங்க. கிரேவி கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. இப்ப என்ன செய்யறீங்கன்னா, ஒரு மிக்சி ஒன்று எடுத்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி தேங்காய் துருவலுங்க. இது கூட பாருங்க 1/2 டீஸ்பூன் ஆகுற மாதிரி சோம்புங்க, உடைச்ச முந்திரி வந்துங்க 10ங்க. இதையெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இடையில மட்டும் ஒரு பரட்டு விடுங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டுனாதாங்க அந்த காரம் உப்பெல்லாம் அந்த காயில இறங்கும். பரட்டிட்டு மூடி வச்சிருங்க. பாருங்க, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் காயெல்லாம் வதக்கி விட்டு 15 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா முருங்கைக்காயும் வெந்துருச்சு. கிரேவி பாருங்க நல்லா கெட்டியாயிட்டு வருது. இப்ப என்ன செய்யறீங்கன்னா, நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா தேங்காய், அதையெல்லாம் அந்த விழுது இதோட சேர்த்திடலாங்க. பாருங்க, இது கூட கொஞ்சமா மிக்சி கழுவின தண்ணிங்க, அதை இதோட சேர்த்திடலாங்க. பாருங்க, இது நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் விட்டுருங்க. அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க. இந்த சோம்பு இந்த தேங்காய் எல்லாம் சேர்த்து மசாலா வாசனை அவ்வளவு நல்லா இருக்குங்க. 5 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா இப்படி ஒரு பரட்டி விடுங்க. காயெல்லாம் பாருங்க உடையவே இல்லை. பாருங்க, இது கூட என்ன செய்யறீங்கன்னா, கொஞ்சமா மல்லித்தலை தூவிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, முருங்கைக்காய் கிரேவி ரெடிங்க. அவ்வளவு வாசனையா அவ்வளவு நல்லா இருக்குங்க. இது வந்துங்க சுடு சாதத்துக்கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு நல்லா இருக்குங்க. தினம் நம்ம என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க.